بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. எனது கணவர் பாலாவி தபாலகத்தில் தற்போது ஓய்வு அடைந்துள்ளார். நான் தற்போது எனது ஆரம்ப நியமனம் இஸ்லாமம் வடிவாமுக தமிழ் வித்தியாலயம், பின்னர் புத்தள முருகாப்பள்ளம் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்பித்து தற்போது நாயக்கர் சேனை அரசினரிந்து தமிழ் வித்தியாலயத்தில் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் மனசுகிறேன். நான் சில தான் வெறி பண்ணிக்கிறேன். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், அவங்க 3 பேரும் பெரிய இருக்கிறாங்க. அடுத்ததாக எங்களுடைய பாடசாலையின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய பாடசாலை கீதம். எல்லாரும் பாடசாலை கீதம் எங்களுக்கு யாருக்காவது பாடமாக இருக்கிறவங்க கை வசதி பார்ப்போம். நஸ்ரியாவுடைய பாடசாலை கீதம், பாடசாலை கீதம் பாடமான ஆட்கள், அதாவது ஆசிரியர்மா இருக்குன்னா தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கையொசி காட்டுக்கு பார்ப்போம். எங்களோட படித்தவர்கள். சொந்த இடம் சிலாவம். நான் திருமணமாகி ஒரு மாதம்பையில் திருமணமாகி என்னுடைய மனைவி வருகை தந்துள்ளார். அவரோட பேர் வந்து ரம்சானி. அவள் வவுனியா யூனிவர்சிட்டி கிடைச்சி போக இல்லை. திரும்ப அவள் லிங்கன் யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் சயின்ஸ் செஞ்சு அவள் இப்போ எம்எல்டி பகுதியில் கடைசி இதில் இருக்கிறார். 1 year senior sergeant batch. நான் நடுவில் ஒரு பேட்ச்மேட் தான், கிளாஸ்மேட்ஸ். மற்றபடி டாட்டர் அண்ட் சன் மகன் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைனிங். ஃபாத்திமா மின்னத்துல் ஹைரியா. என்னுடைய கணவர் மொய்தீன் ரவுத்தர். நான் சிலாவத்தில் ரெடி பண்ணியிருக்கிறேன். எனக்கு 4 பிள்ளைகள். மூத்த மகன் வந்து ஆங்கில ஆசிரியராக பொற்றாமுடியில் கடமை பெய்தார். 2வது மகன் என்னோட அடுத்தது வந்து மற்ற 2 மகன்மார்கள், அவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. என்னுடைய வைஃப் வந்து முஸ்லாம் மௌலானா. மூத்த மகன் வந்து துபாயில். 2வது மகன் முசைத் மௌலானா. எல்லாரும் காலையில் சந்தோஷமாக அடிக்கடி சிலர் நான் கண்டுகொள்வது ஆர்வம். அவங்க நாங்கள் எல்லாம் வந்து வெயிட் பண்ணலேருந்தே படித்தோம். அதுக்கு பிறகு சேர்ந்தவங்க கூட இங்கே இருக்கிறாங்க. மீனா, சுலையா, வஜிஹா பானு, இன்னும் சில ஆக்கள் கம்மி பண்ணேன். மற்றவங்களும் தூப்பிகா அப்படி இடைக்கிற சிலவங்க இடையில வந்து சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் சந்தோஷம். எங்களுக்கு ஜம்மா மிச்ச நாளே ஓலைவரில் வந்து சேர்ந்தாரு. அந்த நாளில் பெரிய குழப்பமாக இன்னைக்கு பார்த்தா பெரிய தாயாக இருக்கிறாரு. சந்தோஷம் காணப்பட. அந்த மாதிரி என்னமோ அஸ்னி எங்களை எல்லாரையும் இந்த இப்படி ஒரு கெதரிங்கு ஏற்பாடு செய்து ஒருவர் ஆசிரியர். அடுத்தது நான் மாறும் வந்தோம். நான் ஹவுஸ் இருக்கிறேன். எனது மனைவி வந்து இஸ்லாமம். இந்த கிளாஸ்மேட் மின்னத்துல் ஹைரியா டீச்சருடைய கடைசியா மகன். அவர் காலி மஹத்துல் சுல்பியா பாடசாலையில் கல்வி கற்று நேபின் தாபித் மதுசாவில் மதர்சா மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார். நான் விவசாய திணைக்களத்தில் வேலை செய்கிறது. بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இன்னொரு வேண்டுகோள் ஒன்று, ஒரு மௌன வழிகாட்டிகள், நன்னெறி ஊட்டிய நல்லவர்கள், இவர்களுக்கெல்லாம் எங்கள் விழிவு துளிகள், அது எங்கள் கல்வருந்த காணிக்கை. அமரர்களாகிய அன்பர்களும் மருகுங்களாகிய நண்பர்களும், அமரர்களாகிய அன்பர்களும் மருகுங்களாகிய நண்பர்களும் கனவுகளில் வந்து நலம் விசாரித்து போகிறார்கள். 3வது மகன் ஆக்கிம். எவர் மகன் வந்திருக்கிறாரு. அவர் இந்த வருஷம் ஓலவல் எடுத்துட்டு நேற்று தான் அவருக்கு ஓலவல் முடிஞ்சது. என்னுடைய மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃப்.
நான் இப்பொழுது என்னுடைய முதலாவது நியமனம் தெரியும் நஸ்ரியா மத்திய கல்லூரியில், அதுக்கு பிறகு கருக்குப்பண ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயம், பின்னால் மாதபாட் மிஸ்மா மகா வித்தியாலயத்தை சென்று விட்டு இப்பொழுது நானும் நபுகான் ஆசிரியர் அவர்களும் ஒரு டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கிட்டு அவரு மாதபைக்கு வைஃப்ட போய் மாட்டாரு, நான் என் வைஃப்ட வந்தேன். 3 பிள்ளைகள், மனைவி ஒரு ஆசிரியை. மூத்த குழந்தை எம்எல்டி முடிச்சது பின்னாலே இப்ப டெல்மான் ஹாஸ்பிட்டல் சீஃபா இருக்கிறாரு. 2வது ஒரு மகள் மௌலவியா, கல்லூரியை பாஸ் அவுட். மகள் வந்து கற்கை நிறைய யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் ஆகியிருந்தேன். நான் மறக்கவே மாட்டோம். ஷர்ட்டை இன் பண்ணவும் சப்பாத்து அணியவும் எங்களுக்கு அறிவுறுத்திய நல்லாசிரியர் அவர். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுகம் எல்லாமே ஓடி வரும். எனக்கு 5 பிள்ளைகள், 2 ஆம்பளை பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளை. இது மூத்த மகன் கொட்டாமலை ஸ்கூல்ல ஆசிரியராக 15 வருடம் கடமையாற்றுகிறார். என் 2வது மகன் வியாபாரம் செய்கிறது. 3வது மகன் மெடிக்கல் லேபர் சயின்ஸ் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் பட்டம் பெற்று பட்டத்தை முடித்து தொழிலுக்கு பார்த்துக்கிறேன். மற்ற மகன் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். என் மனைவி வீட்டில் இருக்கிற வீட்டுகள் சிறப்பாக விசாரணை. 2ஆம் ஆண்டு நஸ்ரியாவுக்கு வந்து 83, 82, 83, 87 வரை மட்டும் நான் நஸ்ரியாவில் கல்வி கற்ற மேலவர் மட்டும். இந்த காலத்தில் கல்வி கற்ற எங்களோட சகோதர சகோதரர்கள் தான் இப்போது வயசாளிகளாக இருக்கிறோம். காலத்தில் பிரின்சிபல் கான்சர்ட் காலத்தில் ஒரு சோடியத்தை போட்டு விட்டாலும் தண்ணிக்குள்ள அது போய் சரியா கான் மாஸ்டர் ஆஃபீஸுக்குள்ள தடாண்டு வெடிச்சிச்சு. மசீனாவுக்கு நல்ல ஞாபகம் அதுக்கு அவன் நல்லா தெரியுமாயிடும். அதனால அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் நல்லா அடிவாங்க சாப்பாடு நம்ம ஞாபகமா கூப்பிட்டு கூப்பிட்டு ஷர்ட் அவுட்டு போட்டு விடுவாரு. நல்ல சாரோட டெம்பலுக்கு போனேன், பிறகு ஏழாண்டு வந்துட்டேன். ஆனால் ஒரே ஒரு வியாழத்தை நான் 40 வயசுல கல்யாணம் கட்டினேன். ஆனால் கல்யாணம் வேணாண்டமான நஸ்வார் நீ கட்டு நீ கும்பலே வந்து சொல்லுவான், நீ கல்யாணம் கட்டு பயப்படாத, நாங்கள் இருக்கோம், யார் நாங்கன்னா அமித் சார் இருக்கிற மீனும் நான் இருக்கோம், பயப்படாது. நேரத்தில் முதற்க நான் மனதில் பதிய வேண்டியது, நாம் அனைவரும் இந்த நஸ்ரியா மகா வித்தியாலயத்தின் வாரிசுகள், பங்குதாரர்கள். அதை நாம் என்றுமே மறக்கக்கூடாது. உண்மையிலேயே நஸ்ரியாவை வளர்த்த அந்த ஆதிபர் இன்று இடத்தில் இல்லாது போனாலும் அவருடைய அன்பு மகன் இராத்கான் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். நமக்கு மறக்க முடியாது அந்த நஸ்ரியா கலாபுரம். உண்மையிலே அது மத்திய கல்லூரி அல்ல, கலாபுரம். என் வாழ்வை உண்மையிலே என் வாழ்வை அதாவது மெருகூட்டிய ஒரு நபர் என்றால் ஹிரார் அவர்கள் தான். என் வாழ்க்கையை மறக்க முடியாது. அன்று நாம் மேத்ஸ் பாடம் இல்லை என்றால் இன்று நான் முடங்கி என் தந்தையுடைய விவசாய நடவடிக்கையில் இருக்க வேண்டிய என்னை ஒரு ஆசிரியராக வழியமைத்தவர் என் மதிப்புக்குரிய நண்பர் ஹிரார் அவர்கள்.